எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் வியூ சூப்பராக இருக்கும் தெரிஞ்சா. லியோ தாஸ். ஸோ குட் மார்னிங் கைஸ். நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஸ்டேலேருந்து வால்டர் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேக்கு மூவ் ஆக போகிறோம். ஸோ இந்த வால்டர் பேலஸ் பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, புக் பண்ணும்போது நார்மல் ஸ்டே மாதிரி இருக்காது, கம்ப்ளீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் சென்ஸ் எப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளை ஜீப்பில் தான் ஆஃப் ரோட் பண்ணி டாப்பு கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டே எங்கே இருக்கும் அப்படின்னா, டாப் ஆஃப் த மவுண்டெயினில் இருக்குமா, சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, நெட்ஒர்க்லாம் கிடைக்காதான், நம்ம ஒரு மலை உச்சியில் இருப்போம், ஃபுல்லாக நம்ம நேச்சரை அப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வால்டர் பேலஸ்க்கு நாங்கள் கிளம்பி போக போகிறோம். உங்களையும் கூப்பிட்டு போகிறேன், வாங்க போகலாம். சீக்கிரம் 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 சீக்கிரம். என்ன பாபா, எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன் பிளான் தான்டா. இவ்வளோ பெரிய பள்ளம் வருது. ஒரு வழியாக அந்த ஆஃப் ரோட்லாம் தாண்டி நாங்கள் ஆஃப் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, ரொம்ப செங்குத்தாக இருந்துச்சு. சேஃபாக நம்மளை ஜீப்பில் கொண்டு இங்கே லேண்ட் பண்ணிட்டாரு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, நான் சொன்னால் அந்த வால்டர் பேலஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிலாம் சொல்கிறேன். சீரியஸாக வேறு லெவல் ப்ராப்பர்ட்டி மக்கள், இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் பெஞ்ச் ஒரு 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான் இது. பெஞ்சை தாண்டி வியூவை பாருங்க மக்கள், அங்கே பாருங்களேன். இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த வியூவை பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ பாயிண்ட் ஃபார் கொடைக்கானல் நான் சொல்லுவேன். சும்மா வேற மாதிரி இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியா. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி 2-3 சின்ன சின்ன மேட்டரும் இருக்கும். தக்குடு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி டாக்ஸ் இருக்கும். இவன் பேர் பார்த்தீங்கன்னா தக்குடு, இவன் ஒருத்தான். அப்புறம் இன்னொரு டாக்ஸ் இருக்கும், அது எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் கூட நீங்கள் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்தீங்க அப்படின்னா. தக்குடுவா தக்குடு. இப்போ ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொஞ்சம் பாய்ஸ்லாம் கொஞ்சம் துணி அப்படி போட்டுட்டாங்க வந்தோடனே. ஸோ இப்படி ஒரு சோஃபா இருக்கும், அப்படியே உங்களுக்கு இங்கே ஃபுல் கிளாஸ் இருக்கும். இங்கே உட்காந்து நீங்கள் அப்படியே வியூ என்ஜாய் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு கபோர்ட் அண்ட் ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கீழே 2 பேர் நம்ம படுக்க முடியும். ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்டு காலையில் எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படியே அந்த வியூ மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு நல்லா பெட்டுமே சூப்பராக இருக்குது. இங்கே வாங்க ஒன்று காட்டுறேன். இங்கே என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க. இஃப் யூர் புக் லவர்ஸ் இங்கே இந்த புக் எடுத்து படிக்கலாம். இல்லை கேம்லாம் நினச்சிங்க பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா செஸ் போர்டு கொடுக்குறாங்க. இவங்களே செஸ் போர்ட்லாம் விளையாடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. யூனோ கார்ட்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் கேம் இருக்குது. ஸோ ஏன்னா இங்கே மேலே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்த தாண்டி வேறு யாருமே இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஸோ தட் ஃபோன்ஸ்லாம் கூட உங்களுக்கு சிக்னல் இருக்குது, பட் ஃபோன்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணாமல் பீப்புள் கூட மட்டுமே பேசி நம்ம விளையாண்டோம் அப்படின்னா பெஸ்ட் மெமரியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. மேலே போவோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம் வாங்க. உங்களுக்கு இங்கே ஒரு லேடர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படியே இதை மேலே ஏறணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா பீரோ இருக்குது. அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு ஒரு வியூ சூப்பராக இருக்கும். வாவ், காலை எந்திரிச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு வியூ இருக்குது. அதே மாதிரி கைஸ் நமக்கு 2 ரூம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே பார்த்தோம், அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு ரூம் இருக்கும், அது உள்ளேயும் கட்டுற வாங்க போகலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு உட்காரத்துக்கு ஒரு சோஃபா இருக்கும். மேலே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் அப்படியே அந்த வியூ என்ஜாய் பண்ணலாம். கீழே உங்களுக்கு 2 பேர் படுக்கிறதுக்கு கார்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள், கிட்டார் இருக்குது பாருங்களேன், கிட்டார் இருக்குது. அப்படியே கிட்டார் வாசிக்க தெரிஞ்சா அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த டிவி நான் சின்ன வயசுல இருக்கும் நம்ம சுட்டி டிவிலாம் பார்ப்போம் தெரியுமா, அந்த டைமில் நான் ஒரு வாட்டி ஏதோ கரெக்டான கேள்வி பதில் சொல்லி எனக்கு கிஃப்ட் நான் வின் பண்ணேன் அந்த காம்படிஷனில். ஆனால் அது இன்னும் டிவி கிடையாது, இது இங்கே சும்மா ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக வச்சுருக்காங்க. அப்படியே ப்ராப்பர்ட்டிக்கு இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ அப்படியே இங்கே உங்களுக்கு ஒரு அவுட்டோர் பெஞ்ச் கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் உட்காந்திங்கன்னா இங்கே இருக்க வியூ பாயிண்ட்டும் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே அப்படியே ஒரு கிணல் இருக்குது. ஸோ இந்த கிணல் நம்ம விளையாடலாம் வாங்கலாம். இந்த கிணறு பார்த்தீங்க அப்படின்னா எக்கோக்கு இருக்குது, பார்க்குறீங்களா? நான் தாண்டா லியோ தாஸ்.
உங்களுக்கு கிடைச்சான்னு தெரியல, பட் எங்களுக்கு லைவாக பேசும்போது செம்ம ஃபன்னாக இருக்குது. அப்படியே அங்கே ஒரு தார் ஜீப் இருக்குது தெரியுமா, அந்த ஜீப்பில் தான் எங்களை கூட்டிகிட்டே வந்தாங்க இந்த இடத்துக்கு. ஸோ இங்கே வந்து வியூ பாருங்களேன், வாவ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அண்ட் அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு லேட்ரு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அப்படியே கிளைம் பண்ணி என்ன பண்ணலாம்னா மேலே போயிட்டு ராக்கில் உட்காந்து அப்படியே அங்கேருந்து சில் பண்ணலாம் அப்படியே நீங்கள் வியூவை. இங்கே கிச்சனும் இருக்குது, கிச்சன் காட்டுறாங்க வாங்களேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு டைனிங் டேபிள் மாதிரி வெளியே இருக்கும். அண்ட் உங்களுக்கு உள்ளே வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் மாதிரி தான், கொஞ்சம் நாங்கள் சமைச்சிட்டு கொஞ்சம் மோசமாக வச்சுருப்போம் பாருங்கள். ஸோ ஒரு கிச்சன் அப்படி இருக்குது. ஸோ இந்த கிச்சனை எப்படி யூஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். நம்ம பார்த்த இந்த வால்டர் பேலஸ் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பர் டே நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 rupees ஆகும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி 10,000 rupeesக்கு ஒர்த் இல்லையான்னு பேசுகிறத தாண்டி ஒரு மாதிரி நம்ம வந்து மவுண்டனோட உச்சியில் இருக்கும், டாப் ஆஃப் த மவுண்டெயினில் நம்மளை சுற்றி யாருமே கிடையாது, வெறும் இந்த காக்கா கிளிங்க கத்துறது, ஒரு ப்ரீஸியான ஏர், ஒரு மாதிரி குளிரான மாய்ஸ்சர், இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்ஃபியரில் நம்ம இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோன்ஸ் இருக்காது, எந்த ஆக்டிவிட்டியுமே இருக்காது, வெறும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிட் சாட்டிங் மட்டுமே இருக்கும். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தெரியுமா, இது ரொம்ப சூப்பராக. அதையும் தாண்டி நம்ம மேலே வர்றது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சொல்லணும்னு நினச்சேன், பர் டே காஸ்ட் வந்து உங்களுக்கு 10,000 rupees ஆகும். அந்த ஜீப்பில் உங்களை கூப்பிட்டு வராங்களே, கூட்டிட்டு போய் விடுறதுக்கு we have to pay 5,000 rupees. ஸோ டோட்டலாக இட் வில் காஸ்ட் 15,000 rupees இந்த ஸ்டேக் ஆகும். ஸோ இங்கே எத்தனை பேர் வரலாம் அப்படின்னா வந்து 6 members வரைக்குமே வரலாம், அதுதான் மேக்ஸிமம் பீப்புள் தே வில் அலோ. நாங்கள் வந்து 5 பேர் வந்திருக்கோம், நீங்கள் 6 people வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரலாம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு, பிகாஸ் வேறு லெவல் வியூ. இப்படிலாம் நான் உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது இப்படி ஒரு வியூவை பார்த்துக்கிட்டு. இப்போ வந்து அந்த இதெல்லாம் மிஸ்ட்லாம் ரொம்ப கம்மியாகிருச்சு, அப்போ மிஸ்ட்லாம் அதிகமாக இருந்துச்சு. அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ நான் பார்த்ததுலேயே செம்மையாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் இருக்குது அப்படின்னா இந்த ஃபோனெல்லாம் தூக்கி போட்டுட்டு சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டைம் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் வரலாம். குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கிராசரிஸ், மீட் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் கீழே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடணும். கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடணும். இங்கே அவங்க உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா இங்கே பீப்புள் இருப்பாங்க. யூ ஹாவ் டு பே 1,200 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் 15,000 rupees 1,200 ஃபார் குக்கிங் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நாங்கள் செல்ஃப் குக் பண்ணுவோம், இப்போ நாங்களாம் செல்ஃப் குக் தான் பண்ணுவோம். செல்ஃப் குக்கிங் பண்ணுவீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து 800 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரீசன் அவங்க வச்சிருக்க கேஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற வெஸ்ஸெல்லாம் அவங்க வாஷ் பண்ணி கொடுப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சூப்பரான சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ஜீவன் vlogs.